எனக்கு என் லைஃபே திருப்பி கொடுத்துட்டு சந்தியா. உனக்கு என்ன ஃபிளாட் தானே வேணும்? அத நான் கண்டிப்பா வாங்கி தரேன். ஓ தேங்க் யூ டார்லிங். ஒன் செகண்ட். ஹலோ. யா. இதுக்கு மேல உனக்கு ஆபரேஷன் நடக்காத சந்தோஷ். இனி யார் நினைச்சாலும் நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். சந்தோஷ், செல்விய கூட்டிட்டு வர சொன்னியே, வந்திருக்கா? மாயா, நான் அவகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பேசு சந்தோஷ், நான் வெளியே வெயிட் பண்றேன். உட்காரு செல்வி, உட்காரு. செல்வி, இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆபரேஷன் நடக்க போகுது. அதுக்கப்புறம் நான் பார்க்க போற சூரிய உதயம் உன் முகமா தான் இருக்கணும். இது வரைக்கும் உன்னை தொட்டு தொட்டு பேசினா இனிமே உன்னை பார்த்து பேச போறேன். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் புரிஞ்சுக்கணும்னா அவங்க கண்ணை பார்த்து பேசணும்னு சொல்லுவாங்க. என் கண்ணை பார்த்த அடுத்த நிமிஷமே உன் மேல எனக்கு எவ்வளவு அன்பு இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியும். செல்வி, இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஆபரேஷன் நடந்து பார்வை வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு புது உலகத்தை நம்ம 2 பேரும் பார்க்க போறோம். அதுல நீயும் நானும் மட்டும்தான் இருக்க போறோம். என் உலகமே நீதான சந்தோஷ். அதை உருக்கொலைச்சிட்டு அவளுக்கு ஒரு புது உலகத்தையே உருவாக்கி தரேன்னு சொல்ற, இது நியாயமா? நடக்காது சந்தோஷ். உனக்கு ஒரு புது உலகமும் உருவாகாது, பார்வையும் கிடைக்காது. உன்னோட சந்தோஷத்தை கெடுக்க வேணான்னு தான் நான் இங்க வேதனை அனுபவிச்சுட்டு நிக்கிறேன். பேசு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசு. என்ன செல்வி, ஒன்னும் புரியலையா? இவ எதுக்குடா இப்படி டிஃப்ரெண்டா ட்ரெஸ் போட்டிருக்கானேன்னு பாக்குறியா? இன்னைக்கு எனக்கு ஹாப்பி பர்த்டே மாதிரி. எப்படி உனக்கு சொல்றது, பிறந்த நாளைக்கு குட்டி பசங்களாம் புது ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு வச்சுக்கேன். எப்படின்னு கேட்குறியா? குழந்தை பிறந்த உடனே அது கண்ணு திறக்காதான். மெதுவா அது கண்ணு திறந்த அம்மாவை பார்க்குமா. ஆனா அது கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியே அது மேல அவ்வளோ அன்பு காட்டுற அம்மா யாருன்னு அதுக்கு தெரியுமா? அது மாதிரி தான் எனக்கு உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் உன்னை பார்க்க போற அந்த சந்தோஷம் இருக்கு பாரு. சத்தியமா சொல்ற செல்வி, எனக்கு வேற எதுவுமே வேணாம், நீ போதும். எனக்கு கூட நீ போதும் சந்தோஷ். நீ என் கூட இருந்தா எனக்கு அதுவே போதும். இந்த உலகத்திலேயே உன் மேல அதிக அன்பு வச்சிருக்கிறது நான் மட்டும்தானு உனக்கு சீக்கிரமா புரிய வைப்பேன். உனக்காக பார்த்து பார்த்து செய்யறது நானு, நீ கொஞ்சிறது அவளையா? செல்வி, நான் ஒரு 4-5 மணி நேரம் இங்க இருக்க மாட்டேன். என்ன உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. இதோ இந்த ட்ரெஸ் எல்லாம் அதுக்கு தான் போட்டு விட்டுருக்காங்க. நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பயமா இருந்தா மாயா கையை இறுக்கி பிடிச்சுக்கோ. அவளை உன் கூடவே இருக்க சொல்றேன், புரியுதா? கைய பிடிக்கிறதா? எனக்கு அவ மேல இருக்கிற கோவத்துக்கு நான் அவ கழுத்தை பிடிச்சு நெருக்கிடுவேன். ஆனா நான் ஜெயிலுக்கு போயிட்டா உன் கூட என்னால வாழ முடியாதே. அதனாலதான் நான் எல்லா கோவத்தையும் பொறுத்துட்டு இருக்கேன். செல்வி, அப்புறம் இந்த லிஃப்ட் கார் பார்க்கிங் பக்கம்லாம் போகக்கூடாது. பாத்ரூம் எல்லாம் இங்கே இருக்கு. நீ வெளியே போக வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதா? உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு செல்வி. உன்னோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பார்வை இல்லாம கூட நான் இந்த உலகத்துல வாழ பழகிட்டேன். ஆனா நீ இல்லாம என்னால வாழ முடியாது. என் கண்ணே நீ தான். நீ காணாம போனா நீ மட்டும் இல்ல, உன்னோட சேர்ந்து நானும் தொலைஞ்சு போயிடுவேன். போதும் சந்தோஷ், உன் ஆசை பொண்டாட்டிய நீ கொஞ்சினதெல்லாம் போதும். பைத்தியத்துக்கிட்ட நீ எது சொன்னாலும் அதுக்கு புரிய போறதில்ல. அதே மாதிரி எனக்கு உன் மேல இருக்கிற பைத்தியமும் தெரிய போறதில்ல.
என்ன டாக்டர், எம்டி கிட்ட பேசுனீங்களா? பேசிட்டேன். எல்லா ரெக்கார்ட்ஸும் செக் பண்ண வேண்டிய டெஸ்ட் சாம்பிளிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன். அதை நம்ம எம்டி கிட்ட தெளிவாக சொல்லிட்டேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல டாக்டர். இன்னைக்கு மலர்னு இன்னொரு பேஷண்ட்டுக்கு ஐ சர்ஜரி ஃபிக்ஸ் ஆயிருக்குல்ல, ஆமாம் சார். அவங்க சாம்பிளிங் தான் இப்போ பண்ணிட்டு வரேன். வி ஆர் லக்கி. அவங்க டோனரோட பிளட் குரூப்ல இருந்து ஸ்பெசிமென் சாம்பிள் வரைக்கும் A to Z எல்லாமே சந்தோஷோட டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. ஆனா அதுல காம்ப்ளிகேஷன் வந்தா என்ன பண்றது டாக்டர்? இதை நம்ம பண்ணலைன்னா நம்ம கேரியரே போயிடும். சந்தோஷ் யார் தெரியும்ல? இந்த ஹாஸ்பிட்டல் டி பிளாக் கட்டுறதுக்கு சிங்கிளா டொனேட் பண்ண ஒரே ஆள், விஐபி. அவரோட ஆப்ரேஷன் ஸ்பெசிமென் டேமேஜ் ஆகி கேன்சல் ஆச்சுன்ற விஷயம் வெளியில தெரிஞ்சது. அப்புறம் ஒரு விஐபி கூட இந்த ஹாஸ்பிட்டல் வரமாட்டாங்க. மிஸ்டர் கார்த்திக், நீங்க எத்தனை வருஷமா ஐ சர்ஜனா இருக்கீங்க? 15 இயர்ஸ் சார். கீதா, நீங்க? 30 years. உங்களுக்கெல்லாம் நான் சொல்லணுமா? நம்மள மாதிரி பெஸ்ட் சர்ஜன்ஸ் ஆப்ரேட் பண்ணும்போது காம்ப்ளிகேஷன்ஸ் எப்படி வரும்? ஒரு சின்ன சாம்பிள் சியூட் ஆகலைன்னா கூட நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாமா சொல்லுங்க? நான் 40 இயர்ஸா சர்ஜனா இருக்கேன். இது வரைக்கும் ஒரு ஐ சர்ஜரி கூட ஃபெயில் ஆகல. ஐயோ சார், உங்க மேல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு சார். ஆனா ஸ்பெசிமென் டேமேஜ் ஆனது கிரிமினல் அஃபென்ஸ் சார். அதை டேமேஜ் பண்ணது யாருன்னு நாம கண்டுபிடிக்க வேணாமா? கண்டுபிடிச்சு போலீஸ்ல சொல்லலான்றீங்களா? எஸ் சார். என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? போலீஸ் என்ட்ரி ஆனாலே இந்த விஷயம் பிரஸ் மீடியான்னு போயிடும். ராங் பப்ளிசிட்டி. இப்ப நாம போலீஸ் மாதிரி தோண்டி துருவி யோசிக்க கூடாது. டாக்டர் மாதிரி யோசிக்கணும். பெஸ்ட் சர்ஜரி பண்ணணும். சந்தோஷ்க்கு மட்டும் கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டோம்னா அப்புறம் பாருங்க, உங்களுக்கு எம்டில இருந்து விஐபிஸ் வரைக்கும் பொக்கேஸா வந்து குவிய போகுது. அப்புறம் யாரும் நம்மள ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் டாக்டர். ஆனால் இன்னொரு பேஷண்ட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? அந்த பொண்ணு பேர் மலர். அவங்க கொஞ்சம் புவர் ஃபேமிலி தான். அந்த பொண்ணுக்கு ஏதோ கல்யாணமா, 1 or 2 lakhs அந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு நம்மளே கொடுத்துடலாம். இன்னும் 2-3 வீக்ஸில் அடுத்த டோனரோட ஸ்பெசிமென் வந்துடும். நானே முன்னாடி நின்று அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணிடுறேன். அப்போ சந்தோஷுக்கும் கண் பார்வை வந்துடும். இன்னும் 2-3 வாரத்துல அந்த பொண்ணுக்கும் கண் பார்வை வந்துடும். ஐ எம் ரைட்? ஆமாம், பட் இமீடியட் ஆப்ரேஷன். அதாவது இன்னைக்கு நடக்க போகிற சர்ஜரி சந்தோஷ்க்கு மட்டும்தான். மலர் அப்பா இதுக்கு ஒத்துப்பாரா? ஒத்துக்க வைக்கணும். வேற வழி இல்லை. சந்தோஷ் தான் முக்கியம். அதை விட முக்கியம் வேற யாருமே இல்லை. புரியுதா? என்ன டாக்டர், என்ன நடக்குதுங்க? என்னாச்சு மேடம்? என்ன ஆச்சுன்னு நீங்க தான் சொல்லணும். ஆபரேஷன் டைமிங் எத்தனை மணிக்குன்னு சொன்னீங்க? 10 o'clock. இப்ப டைம் என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கு. 1 மணி நேரம் டிலே ஆயிருக்கு. ஒருத்தர் கூட வந்து சந்தோஷ பார்க்கல, என் ஃபேமிலியையும் பார்க்கல, எந்த பதிலும் சொல்லல. வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒண்ணுமில்ல மேடம், அது ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்ல, சின்ன இஷ்யூ தான். நீங்க போங்க, நாங்க வரோம். இது என்ன தலைவலி ஜுரமா? ஐ சர்ஜரி. ஐ சர்ஜரியில என்னங்க சின்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் எனக்கும் என் ஃபேமிலிக்கும் தெரிஞ்சாகணும். என்னன்னு சொல்லுங்க. அவருக்காக ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்த ஸ்பெசிமன், அதாவது அவருக்கு ஆப்ரேட் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய பேர் ஆஃப் ஐஸ் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு மேடம். இத சொல்லுங்கடா. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சந்தியா. சூப்பர் டி. அது எப்படி டேமேஜ் ஆகும்? இது எங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? உங்க எல்லார் மேலயும் கேஸ் போடுவாரு. மேடம், நீங்க பதற அளவுக்கு இது பெரிய இஷ்யூ இல்ல. சொல்லப்போனா நாங்க வெயிட் பண்றது இன்னொரு ஃபேமிலிக்காக. சந்தோஷ் சாருக்கு ஆபரேஷன் பண்ண எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. அப்படின்னா வாட் டு யூ மீன்? நீங்க கவலைப்படாதீங்க. சந்தோஷ் சாருக்கு கண் பார்வை நிச்சயமா வந்துடும். வந்துருமா? எப்படி வரும்? வரும் மேடம், நிச்சயமா வரும். எங்களை நம்புங்க. இங்க பாருங்க, சும்மா என்ன கன்வின்ஸ் பண்றதுக்காகலாம் போய் சொல்லாதீங்க. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருந்தா காலையிலே வந்து இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லிருக்கலாமே. சந்தோஷ் இந்நேரத்துக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கே போயிருப்பான். வேணா டாக்டர், விளையாடாதீங்க. சந்தோஷ் எவ்வளவு பெரிய விஐபின்னு தெரியுமா? அவனுக்கு கண்ணு வராதுன்னு கூட சொல்லுங்க, அப்புறமா கூட பாத்துக்கலாம். வீணா போய் சொன்னீங்க, விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். நடக்கும் மேடம், இந்த ஆபரேஷன் நிச்சயமா நடக்கும். நடக்கும்னா கண்ணே இல்லாம எப்படி நடக்கும்? அதான் சொல்றேன்ல மேடம், இன்னொரு ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னொரு ஃபேமிலியா? ஆமாம் மேடம், லக்கிலி இன்னொரு ஃபேமிலிக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் இன்னைக்கு பண்ண போகிறோம். அந்த அன்பிலீவபிள் திங் இஸ் சந்தோஷ் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரே பிளட் குரூப், ஒரே பிளட் கவுண்ட் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஸ்பெசிமன் எல்லாமே பொருந்தது. ஸோ சந்தோஷ் சாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த டிரான்ஸ்பிளான்ட் நடத்துறதா நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இதை யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? அந்த ஃபேமிலியை கேட்டீங்களா? அவங்க நாளைக்கே சந்தோஷ் மேல கேஸ் போட்டா என்ன பண்ணுவீங்க? சான்ஸ்லெஸ் மேடம். அந்த குடும்பத்தோட முழு செலவையும் நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டோம் மேடம். ஐ சர்ஜரியிலிருந்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் டோனரோட டிரான்ஸ்பிளான்ட் அந்த பொண்ணுக்கு தான். நீங்க டாக்டர்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இன்னொருத்தரோட கண்ணு எப்படி சந்தோஷ்க்கு பொருந்தும்? இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஆச்சுன்னா, அதுவும் கண்ணு, ஆப்டிக் நர்வ், அது இதுன்னு என்னென்னவோ இருக்கு. இது நேரா அவன் மூளையை பாதிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நோ டாக்டர், நோ. நான் இந்த ஆபரேஷனுக்குலாம் ஒத்துக்க மாட்டேன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இவர் யூஎஸ்ல படிச்சவர், இவங்க இங்கிலாந்துல படிச்சவங்க. நான் மெட்ராஸ் கேஎம்சில கோல்டு மெடலிஸ்ட். சந்தோஷ் பெரிய விஐபி. அதனால தான் நாங்க 3 பேருமே சேர்ந்து வந்திருக்கோம். வி ஆர் விசிட்டிங் சீனியர் மோஸ்ட் டாக்டர்ஸ். சந்தோஷ் சாருக்காக மட்டுமே இங்க வந்திருக்கோம். இதை நீங்க பெரிய இஷ்யூ ஆக்குனீங்கன்னா உங்க பர்மிஷன் இல்லாம தான் இந்த ஆபரேஷன் எங்களால பண்ண முடியலன்னு உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். மிஸ்டேக் ஹேப்பன்ஸ். அதை ரெக்டிஃபையும் பண்ணியாச்சு. சந்தோஷ் சார் கிட்ட வந்து நாங்க என்ன பேசணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். எனது சந்தோஷ் கிட்ட பேசுவியா? சந்தோஷ் எப்படியாவது மடக்கணும். அப்போ சந்தோஷ்க்கு கண்ணு கிடைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதா? அப்ப என் கனவு எல்லாமே அழிஞ்சு போச்சா? சந்தோஷ் கூட நான் வாழணும்னு நினைச்ச கனவெல்லாம் கலைஞ்சு போச்சா? என் வாழ்க்கையே சுக்குநூறு ஆக போகுதா? இதுக்கு மேல இனிமே நான் ஏன் வாழணும்? செத்து போக வேண்டியதா? டாக்டர் அங்க பாருங்க. ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ். ஐயா 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 ஐயா, ஐயா சார், ஐயா என்ன ஐயா என் பண்றீங்க? பொண்ணை காப்பாத்துக்கய்யா. என் பொண்ணுக்கு பார்வை வரலன்னா அவ எதிர்காலமே வீணா போயிருக்கையா. எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணுங்கய்யா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வேற டிபார்ட்மெண்ட் போக வேண்டிய பேஷண்ட் தெரியாம இங்க வந்து கத்துறாரு. அது ஒன்றும் இல்லை சந்தோஷ். ஏய் ஹே, ஒண்ணு இல்லையா? பாவிங்களா, என் பொண்ணுக்கு வைக்க வேண்டிய கடனை எனக்கு வைக்க போறா. நீ எல்லாம் Security, டாக்டரா? come here. டாக்டரா நீ எல்லாம்? இப்படி அநியாயம் பண்றீங்க. என்னாச்சு? பண்றீங்க அங்க ஏதோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு போல இருக்கு. சொல்லுங்கடா, தள்ளியா சொன்னா கேளுங்க, வாங்க. என்னது? அந்த பொண்ணுக்காக வச்சிருந்த கண்ணதான் இப்ப சந்தோஷ்க்கு வைக்க போறாங்க. என் பிளான் சக்சஸ் ஆகியும் அவனை காப்பாத்த போறது இந்த பொண்ணுதான். நான் விட மாட்டேன்டா. எத்தனை பேர் இந்த மாதிரி ஏமாத்திருக்கீங்க? இந்த வேலைகளை பார்த்து உங்களுக்கு இளக்காரமா போச்சா? வாங்க, வெளியில வாங்க. சொல்லியா, சொல்லு. நீ எல்லாம் ஒரு டாக்டரா? ஏன் இந்த மாதிரி வேணாம்ப்பா, அநியாயம் பண்றீங்க? சண்டை போடாதீங்கப்பா. பா வேணாம்ப்பா. அத்தனை பேரையும் அப்பா போலீஸ் சண்டை ஸ்டேஷன்ல கொண்டு போடாதீங்கப்பா. போய் நிறுத்தாம விட மாட்டேயா. ஜாக்கிரதையா இருங்க. ப்ளீஸ் கேட்க மாட்டீங்களா? வாங்கன்றல. இந்த தாத்தாவை கரெக்ட் பண்ணி இந்த ஆபரேஷனை நிறுத்த முடியுமா? பணத்தால அந்த பெருசோட வாய் அடைச்சிடலாம். இல்ல அந்த பெருசை கொண்டுட்டு இந்த டாக்டர் மேல பழிய போட்டு ஹாஸ்பிட்டல் பேரையே டேமேஜ் பண்ணிடலாம். அப்புறம் சந்தோஷ்க்கு இனிமே நிச்சயம் கண்ணு வரவே வராது. சூப்பர் டாடி, அப்ப உடனே செய்யுங்க. மாயா, இந்த கிரௌடுக்கு நடுவில் வேணாம். செக்யூரிட்டி மட்டும் அவனை வெளியில கொண்டு வரட்டும். நானே அவனை போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணோட ஆபரேஷன் செலவை மாயா பார்த்துப்பான்னு சொல்லிடுறேன். அப்புறம் பாரு, சந்தோஷ் உன்னை சாமி மாதிரி பார்ப்பான். நீ அவனை நாய்க்குட்டி மாதிரி அவன் காதை பிடிச்சி வீட்டுக்கு இழுத்துட்டு வரலாம். அங்கிள், இதெல்லாம் சொல்லாதீங்க, சீக்கிரமா செய்யுங்க. ஏய், முதல்ல இந்த ஆபரேஷன் நடக்காதுன்னு நீங்க, அப்புறம் நடக்கும்னு சொன்னீங்க. இப்போ ஒரு கொலை பண்ணா நடக்காதுன்னு வேற பேசிக்கிறீங்களே. உங்க கிரைம் ரேட் ஜாஸ்தி ஆயிட்டே போதே. வாய மூடு. குடுக்க போறியா? பார்த்துட்டே இருக்கு. விடியா. ஏன் முதல்ல பாட்டி இவரை பண்றீங்க? சண்டை போடாதீங்கப்பா. எல்லாரையும் நான் சும்மா விட போறது இல்லையா? என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. உன்னதமான டாக்டர் தொழில இந்த மாதிரி கேவலப்படுத்துறீங்களேயா? சாரிண்ணே, எங்க அப்பா ஏதோ தெரியாம பேசிட்டாரு. நீங்க கோச்சிக்காதீங்கண்ணே. டாக்டர், எங்க அப்பாவை மன்னிச்சிருங்க டாக்டர். கவலைப்படாதம்மா, உனக்கு சீக்கிரமே கண்ணு வந்துடும். உங்க அப்பாவை கூட்டிட்டு கிளம்பு, அப்புறமா பார்க்கலாம். சீக்கிரம் கண்ணு வந்துருமா? என்ன டாக்டர் பேசுறீங்க? வளர்க்கும் தானே நீங்க ஆபரேஷன், அவங்களே ஏன் போக சொல்றீங்க? டாக்டர், உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொண்ணோட அப்பா புலம்புறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்ப எனக்கு மட்டும் தான் ஐ சர்ஜரி நடக்குதா, இல்ல வேற யாருக்காவது நடக்குதா? சந்தோஷ், ப்ளீஸ் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க.
நான் ஸ்ட்ரெயின் பண்றதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர். நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஐ சர்ஜரி எனக்கு மட்டும் நடக்குதா இல்ல மலருக்கும் நடக்குதா? உங்களுக்கு மட்டும்தான் சந்தோஷ். ஏன்? இல்ல சந்தோஷ், உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். என்ன? இல்ல சந்தோஷ், உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வேணாம். என்ன? ஏய், உங்க எல்லாரையும் நான் சும்மா விட போறதில்ல. பா நீங்க இவங்க கூட சண்டை போடாதீங்கப்பா. எனக்கு கண்ணு கிடைக்கலனாலும் பரவாயில்லப்பா. வாங்கப்பா போயிடலாம். மலர். அண்ணே. என்ன மலர், என்ன நடக்குதுங்க? எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? வசதி இல்லாதவங்கள என்ன வேணா பண்ணலான்னு ஒரு கோட் ஆஃப் கான்டக்டா யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது? கண்ணு கொடுத்த அந்த குடும்பத்துக்கிட்ட கேட்டீங்களா இல்ல வாங்க போற என்கிட்ட கேட்டீங்களா? அண்ணே நீ அமைதியார் மலர். டாக்டர் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்க, பதில் சொல்லுங்க. இல்ல சந்தோஷ், உங்க ரியாக்ஷனே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. நார்மலா ஒரு பெரிய விஐபி இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்ல. கண் பார்வை போனதுக்கு அப்புறம் விஐபினா என்ன, சாதாரண மனுஷன்னா என்ன, எல்லாருக்கும் ஒரே இருட்டு தான். உங்களுக்கு என்ன, ஆபரேஷன் நல்லபடியா நடந்தா அது சக்சஸ், இல்லனா ஃபெயிலியர். ஒரு 4 மணி நேரம் முழுக்க முழுக்க கண்ணை மூடிக்கிட்டுருங்க. எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் பயத்துல செத்தே போயிடுவீங்க. ஒவ்வொரு நாளும் இருட்டுல செத்துக்கிட்டு இருக்கவங்க கிட்ட போய் கண்ணு தர போறோம்னா அது அவங்களுக்கு உயிர் தரத்துக்கு சமம் டாக்டர். இன்னொரு வாழ்க்கைக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. சந்தோஷ், டோன்ட் கெட் எமோஷனல். இன்னும் 3 வாரத்துல அவங்களுக்கு சர்ஜரி பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. 3 வாரமா? அந்த பொண்ணுக்கு கண்ணு கிடைக்கலன்ற அவநம்பிக்கையில அவங்க அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாருனா, இல்ல அந்த சின்ன பொண்ணு வேற ஏதாவது ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துருச்சுன்னா நீங்களும் நானும் எவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்தாலும் அந்த இழப்பு ஈடுகட்ட முடியுமா? இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? எனக்கு இப்ப ஆபரேஷன் வேணாம். முதல்ல அந்த பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணுங்க. இல்ல சந்தோஷ், அது வந்து உங்களுக்கு இப்ப என்ன வேணும் டாக்டர்? என்னோட பெர்மிஷனோ இல்ல நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டோ தானே? பேப்பரை கொடுங்க, உடனே நான் சைன் பண்ணி தரேன். ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலங்க ஐயா. அண்ணே நான் அப்புறமா பண்ணிக்கிறேண்ணே. முதல்ல நீங்க ஆபரேஷன் பண்ணிக்கங்கண்ணே. இல்லம்மா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இப்போ என்னை விட உனக்கு தான் கண்ணு ரொம்ப முக்கியம். சாமி, நீங்க தெய்வம் சாமி. உங்களுக்கு கண்ணு வந்தா எங்களை மாதிரி 100 ஏழை குடும்பம் வாழும் சாமி. ஐயா, நான் சாமியும் இல்ல தெய்வமும் இல்ல. இது ஒரு சாதாரண உதவி. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. மலர பத்திரமா பாத்துக்கங்க. Take it. Thank you சந்தோஷ். தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பரவாயில்ல ஐயா. அந்த கடவுள் மாதிரி தம்பி நீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிண்ணே. பரவாயில்ல மலர். நான் வாழ்க்கையில உங்களை மறக்கவே மாட்டேண்ணே. பரவாயில்ல மலர், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடி இவன் ஆபரேஷனை நாம தடுக்கலான்னு பிளான் பண்ணா, பழம் நழுவி பால்ல விழுந்த மாதிரி, அது நழுவி வாயில விழுந்த மாதிரி அவனே எல்லாத்தையும் முடிச்சிட்டா. எது எப்படியோ நாம நினைச்சது நடந்ததுல, அது வரைக்கும் சந்தோஷம். எது எப்படியோவா? அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அத வட்டியும் முதலுமா உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்.